அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் குறுக்கு வழியில் வெற்றி பெற்றுள்ளார் என்று அமைச்சர் அருண்ராஜ் விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டி அருகே உள்ள மைதானத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் மாற்றுக் கட்சியினர் இணையும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தவிக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் கலந்து கொண்டு புதிதாக கட்சியில் இணைந்தவர்களை சால்வை அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் அருண்ராஜ் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக கூறும் எடப்பாடி பழனிசாமி குறுக்கு வழியில்தான் அந்த வெற்றியை பெற்றுள்ளார் என கூறினார். திமுகவின் தோல்விக்கு அக்கட்சியின் கவுன்சிலர்கள் தான் காரணம் எனவும் அவர் தெரிவித்தார். அவருக்கு நேரா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே தெரியாது. எதற்கு எடுத்தாலும் சூழ்ச்சி துரோகம் தான் ஒரு வரலாறு. அந்த மாதிரி நம்ம ஒரு கேண்டிடேட் இருந்தாரு. அவரை விலைக்கு வாங்கி ஒரு குறுக்கு வழியில இப்ப சட்டமன்றத்தில் வந்திருக்காரு. கேட்டா சொல்லிட்டு இருக்காரு தமிழகத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு நினைச்சிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்காரு பெருமை. இதெல்லாம் பெருமையா? ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டு யாருமே ஒரு கட்சியோட பொதுச் செயலாளரா இருந்துட்டு ஒரு தலைமை பொறுப்புல இருந்துட்டு இந்த மாதிரி நீங்க மட்டும் உங்க தொகுதியில் ஜெயிச்சா போதும், உங்களுடைய மற்ற தொகுதியில் இருக்கிற வேட்பாளர்லாம் ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது, கவலை இல்லை, அதை பற்றிலாம் கவலைப்படாம ஒரு குறுக்கு வழியில் ஜெயிச்சுட்டு நீங்கள் சட்டமன்றத்தில் போய் நான் தான் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி பெருமையாக பேசுகிறீங்களே, இது உண்மையாலுமே உங்கள் பதவிக்கும் அழகில்லை, நீங்கள் வைக்கிற அந்த ஒரு கட்சியோட தலைமை பொறுப்புக்கும் அழகில்லை. அதனால் நம்ம உண்மையாக சொல்லணும்னா நம்ம 5 தொகுதியில் நம்ம ஜெயிச்சிருக்க வேண்டியது பரவாயில்ல. அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக அனைத்து இடங்களிலும் நாம் தமிழக வெற்றிக் கழகம் ஜெயிக்கும்.